தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் வோட் வைப் நிறுவனம் கருத்து கணிப்பு 3வது இடத்தை பிடித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். வோட் வைப் நிறுவனம் கருத்து கணிப்பு நடத்தி தன்னுடைய முடிவுகளை அறிவித்துள்ளது. திமுக கூட்டணிக்கு எதிராக, திமுக அரசுக்கு எதிராக 41% பேர் வாக்களித்துள்ளார்கள். 31% பேர்தான் திமுக கூட்டணியை வரவேற்றுள்ளார்கள். மு.க. ஸ்டாலின் திட்டங்களை வரவேற்றுள்ளார்கள். ஆனால் திமுகவுக்கு எதிராக 41% பேர் வாக்களித்துள்ளனர். 31% பேர்தான் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு 42% பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். வோட் வைப் கருத்து கணிப்பில் அதிமுக கூட்டணி முன்னணியில் உள்ளது. அதே சூழ்நிலையில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 12% வாக்குகளை பெற்று 3வது இடத்தை பிடித்துள்ளது. வோட் வைப் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. 40% வாக்குகளை பெறும் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும் என்று கணிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. 12% வாக்குகளை பெற்று 3வது இடத்தை பிடித்தார் விஜய்.